ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகன் ஒருபோதுமே சத்தியத்தை மீறமாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? நான் செஞ்ச சத்தியத்தை முழுவதுமாக நம்பி இப்போது நான் சொல்கிறத கேட்டினா இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ நினச்சது நிச்சயமாக நடக்கும். உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் எந்த பிரச்சனையும் வராமல் தடையும் வராமல் அதை சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தானே நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். இது இப்போ கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிற நிமிஷமே அது நிச்சயமாக உன் கைகளில் இருக்கும். எதையுமே நான் வேணும்னு உனக்கு தராமல் இருக்கிறது கிடையாது. ஒரு சில விஷயங்களை நீ கேட்ட உடனேயே உன் கைகளில் கொடுத்து உன் சிரிச்ச முகத்தை பார்க்கணுன்னு தான் நானும் ஆசைப்படுவேன். ஆனால் அதை உன் கைகளில் கொடுத்தா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உனக்கு கொடுக்கும்னு தெரியும் போது அதை எப்படி என்னால் உனக்கு கொடுக்க முடியும்? அதனால தான் சில விஷயங்களை நீ கேட்டாலும் கூட அதை உன் கைகளில் தராமல் நான் தாமதப்படுத்துகிறேன். எல்லா தாமதங்களும் உனக்கான நன்மைக்காக நல்லதுக்காக தான்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டினா இனி எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை தப்பாக நினைக்கவோ உன் மனசில் கண்டதையும் நினச்சி கவலைப்படவோ கஷ்டப்படவோ மாட்டாயல்லவா? என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அதை கொடுக்க தயாராக தான் இப்போது உன்னை பார்க்க வந்தேன். இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீ கேட்டதை நான் உடனே உனக்கு கொடுத்துட்டாலும் அது நிரந்தரமாக உன் கைகளில் தங்கணும்னா அதுக்காக நான் சில விஷயங்களை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி சரி செய்ய வேண்டியதற்காக தான் நான் கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நல்ல குணம் என்பது உன்னுடைய முக அழகை விட பெரியதாக இருக்குது. உன்னிடம் இருக்கும் செல்வத்தை விட உன்னுடைய மனிதநேயமே மேலானதாக எனக்கு பிடிச்சதாக இருக்குது. எப்போவுமே நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் நல்லபடியாக வாழ வைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நல்ல புத்தி உள்ள பிள்ளையாக இருப்பதால் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் ஓடி வந்தேன் என் செல்வமே. உன்னுடைய நல்ல மனசும் உன்னுடைய அன்பும் பாசமும் தியாகமும் நற்குணங்களும் எல்லாமே சேர்ந்து தான் இப்போது உனக்காக நீ நினச்சதை நடத்தி கொடுக்க போகுது. இனிமே நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கு அருள் செய்வதற்காக உன்னை பார்க்க ஓடி வந்தேன். இந்த நிமிஷத்திலிருந்தே உன் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியானதாக நிம்மதியானதாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்த இப்போது நீ நினச்சது போலவே உனக்கு நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே. உன் மனசில் இனிமே உன் எதிர்காலத்தை பற்றின கவலையே இருக்கக்கூடாது. உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமையணும்னு நினச்சியோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பினாயோ அதையே உன் கைகளில் தர வந்திருக்கேன். இத்தனை நாளாக நான் என்னதான் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து உன் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீ கேட்டதை நான் கொடுப்பேன்னு சொன்னேன் அல்லவா? அந்த நல்ல நாள் தான் இன்று. உனக்காக நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் தர வந்துட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இப்போதே நீ கேட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகுது என் செல்வமே. என்கிட்ட வந்து கையேந்தும் பக்தர்களை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். அப்படிதான் என்னை நோக்கி கையேந்தி நின்று கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய உன்னை நீ கேட்டதையெல்லாம் பெரும்படியாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வந்திருக்கேன். நிச்சயமாக நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்க போகிறேன். வாழ்க்கையில் துன்பங்கள் துரத்தினாலும் அதை கண்டு சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று போராடக்கூடிய பிள்ளையாக இருக்கும் நீ உன்னுடைய தன்னம்பிக்கைங்கிற ஆயுதத்தால் அனைத்தையுமே நிச்சயம் பெறத்தான் போகிறாய். வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனைன்னு கவலைன்னு எத்தனையோ பார்த்த நீ இப்போது அளவில்லாத சந்தோஷத்தை பார்க்க போகிறாய் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகள் கொண்ட அற்புதமான பயணமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களும் இதுவரைக்கும் நீ கேட்ட விஷயங்களும் கூட இப்போது உன் வாழ்க்கையில் உன் வீடு தேடி வந்து உன் மனசுக்கு நிறைவாக நடக்க போகுது. உன் குறைகளை எல்லாம் சரி செஞ்சு நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழும்படி செய்ய போகிறேன். நான் யாருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ
அதை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன தடை வந்தாலும் கண்டிப்பாக கொடுப்பேன். அதே போல் யாருக்காவது எதையாவது கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா, யார் வந்து கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் என்ன நடந்தாலும் என்னை மீறி யாராலும் அதை அவர்களுக்கு கொடுக்கவே முடியாது. அப்படிதான் உனக்கானதை நான் உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்து இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ பல சூழ்ச்சிகள்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு பல பிரச்சனைகளை தாண்டி கடந்து வந்துக்கிட்டு, ஆனால் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் பெருசாக பார்க்காம ஏதோ நடுத்தர வாழ்க்கையை வாழணுமேன்ற கட்டாயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே. முதல்ல உனக்கு கெடுதல் செய்த நபர்களிடமிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய தெய்வ பக்தியையும் பலத்தையும் அதிகரிக்க போகிறேன். உனக்கு நேரம் இருந்தால் இந்த முருகன் ஆலயத்துக்கு வந்து விளக்கேற்றி முருகா முருகான்னு என் நாமத்தை 108 முறை சொல்லிட்டு போ. என் கோயிலுக்குள்ள உனது பாதம் பட்ட அந்த நிமிஷமே உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாக நான் காட்டுவேன். இத்தனை நாளாக ஒருத்தன் உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு நல்லா நிம்மதியாக வாழ்கிறானா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என் செல்வமே. நீ இருந்த இடத்துலேருந்து என்னை மனசார நினச்சாலும், உனக்கு என்னதான் தெய்வ பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாக இருந்தாலும், நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரும்போது நான் மனசில் அடையிற சந்தோஷமே அலாதி. அப்படி நீ என் ஆலயத்துக்கு வந்து என்னை வணங்கும் போது அடுத்த நிமிஷமே உன் எதிரிகள் எல்லாம் காணாமல் போகும்படி நான் செய்வேன். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ மாற்றணும்னு நினைக்கிற, ஆனால் மாற்ற முடியாமல் திருத்திக்க முடியாமல் ரொம்ப தவிக்கிற தடுமாறுற. ஏன்னா அது உன் கைகளில் இல்லை. உன் கையை விட்டு மீறிப்போன ஒரு விஷயத்தை சரி செய்யணும்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் எதுவுமே மாறலன்னு தானே வருத்தப்படுற. கொஞ்சம் பொறுமையாக இரு. காலத்தோடு நானும் உனக்காக சேர்ந்து நின்று உன்னுடைய அந்த பிரச்சனையை சரி செஞ்சிடறேன். இனிமே நீ எதை பற்றி யோசிக்கிறதா இருந்தாலும் நேர்மறையாக மட்டுமே யோசிக்கணும். என்னால் அது முடியாது, எனக்கெல்லாம் அது சரியாக நடக்காது, எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, எனக்கு எதுவும் நல்லா நடக்காது, அது இதுன்னு இப்படி எதிர்மறையாக இனி நீ பேசவே கூடாது. எப்போதுமே எல்லாமே சரியாயிரும், நல்லபடியாக நடக்கும், ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும், என் வேண்டுதல் எல்லாம் எப்போதும் நிறைவேறணும்னு நம்பிக்கையோட நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய பிள்ளையாக நீரு. உன் மனசில் இப்போ நிறைய ஆசைகள் இருக்குது, ஆனால் அது கற்பனையாகவே முடிஞ்சு போயிருமோ நினச்சி தானே கவலைப்படுற. எந்த ஆசைகளையும் அப்படியே கனவாக நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ கனவு கண்ட வாழ்க்கையை கூட உனக்கு நனவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிற நான் உன் ஆசைகளை மட்டும் நிறைவேற்றாமல் விட்டு விடுவேனா என்ன? இதோ உன் வாழ்க்கை கர்மா பிரச்சனைகள்னு அத்தனையையும் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக தான் என் அருளாசிகளை உனக்கு கொடுக்க வந்தேன். உன் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நீ நினச்சது போலவே நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே. இன்னைக்காவது நாம் நினச்ச விஷயம் நல்லபடியாக நடந்துடாதான்னு ஒவ்வொரு நாளும் வேண்டி தவிக்கும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதலும் பிரார்த்தனையும் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி உனக்காக நான் தராமல் இருப்பேன்? கண்டிப்பாக அத்தனையும் சரி செஞ்சிடுறேன். இப்போ உன் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளையும் மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் காற்றோடு காற்றாக மறைய வைக்கிறேன். உன் மனசில் எப்போதும் திடமான தைரியமான நம்பிக்கை இருக்கும்போது நீ முன்னேற்றம் அடைவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே. நான் சொல்கிறத மட்டும் கேளு. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே யோசிக்காமல் அதற்குரிய தீர்வுகளை பற்றி யோசி. குறைகளை பற்றி மட்டுமே நினைக்காம உன் வாழ்க்கையில் நிறைவாக கிடைச்ச பல நல்ல விஷயங்களை நினச்சிப்பாரு. எப்போவுமே உனக்கு இருந்த தடைகளையும் சிக்கல்களையும் மட்டுமே யோசிக்காம அந்த தடைகளையும் சிக்கல்களையும் உடைப்பதற்கான அவிழ்ப்பதற்கான வழிகளை பற்றி யோசி. கண்டிப்பாக நீ பிரச்சனையும் துன்பத்தையும் துயரத்தையும் நினைக்காம அதற்குரிய தீர்வுகளையும் நல்ல வழிகளையும் யோசிச்சினாலே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் தானாக வந்துவிடும். நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன் மனசை நீ எப்போதுமே நல்ல விஷயங்களின் பக்கம் திசை திருப்பி நம்பிக்கையோடு இருந்தினா உன் அப்பன் முருகன் நானும் உனக்காக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவேன். என்னை தஞ்சமடைந்த உனக்காக எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன்.
யார் யாருக்கோ என்னை வணங்காதவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குற நான், என்னை பற்றி நினைக்காதவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் செல்வச் செழிப்பை கொடுக்குற நான், என்னையே நம்பி வாழும் உனக்கு தரமாட்டேனா என்ன? நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். சில விஷயங்கள் இப்போதைக்கு உனக்கு தாமதமாகி இருந்தாலும் கூடிய விரைவில் அது தரமானதாக அற்புதமானதாக உன் வாழ்வில் வந்து சேரும். உன் வாழ்க்கை முழுவதும் வழித்துணையாக நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு தரப்போகிறேன். அதற்கான ஆரம்பமாகத்தான் இப்போது இன்னும் 1 மணி நேரத்தில் நீ நினச்ச ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க தொடங்கும். இது உனக்கான நல்ல நேரத்தின் ஆரம்பமாக இருந்து இனி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாகவே நடந்து நல்ல காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இனிமே உனக்கு எந்த தீங்கும் நடந்துவிடக்கூடாதுன்றதுக்காக தான் உனது கர்ம வினையின் கொடூரமான இந்த நேரத்திலும் கூட உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே. எந்த கர்ம வினையும் கஷ்டமும் எந்த விதத்திலும் உன்னை துன்பப்படுத்திடக்கூடாதுன்னு தான் உன்னை சுற்றி பாதுகாப்பு வெளியே போட்டு வச்சுக்கிட்டு முருகா முருகான்னு சொல்கிற இந்த கந்த சஷ்டி கவசத்தையும் உனக்கு பாதுகாப்பு அரணாக வச்சுருக்கேன். என்னுடைய கஷ்டி கவசம் என்பது உன்னை காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஆயுதம் என்பதை புரிந்து கொள். நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை இனிமே மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். எத்தனை முறை எத்தனை வழிகளில் நான் வந்து உனக்கு ஆறுதல் சொன்னாலும் மறுபடியும் வாழ்க்கையை முதல்ல இருந்து நீ ஆரம்பிக்காத. வாழ்க்கைனா பிரச்சனை சிக்கல் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீ தான் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்து விட்டு நேரம் கிடைக்கும்போது எப்போதெல்லாம் உனக்கு மனசில் தோணுதோ அப்போதெல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும்படியும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த விஷயமும் தப்பாக நடக்காது. முதல்ல பயப்படுறத நிறுத்து. வீணாக நீயாகவே கற்பனை செஞ்சு நல்லது நடக்காதுன்னு நம்பிக்கை இழக்காதே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வேண்டுதல்கள் வீண் போகாது. இப்போது இன்னும் 1 மணி நேரத்தில் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இந்த விஷயத்தை சரி செஞ்சு நீ நினச்சதை நினைத்தது போலவே உன் வாழ்வில் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உன்னுடைய தேவைகள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை உனக்கு செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. எந்த விஷயத்தை நினச்சும் உனக்கு ஒருபோதும் பயம் வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நீ அதை தைரியத்தோடு ஏற்றுக்கிட்டினா நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். இனிமே தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும். எல்லாமே உன்னால் முடியுமா, பாதுகாப்பானதா, எல்லாம் சரியாக நடக்குமான்னு 1008 முறை உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கிட்டு நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகாதே. கண்டிப்பாக எல்லாமே உன்னால் சிறப்பாக செய்ய முடியும். நானும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி முடிப்பேன். வேலும் மயிலும் நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ துணிஞ்சு செயல்படு. கண்டிப்பாக நீ நினச்சது நடந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் செல்வமே. உன் உள்ளம் உருகி உண்மையான பக்தியோட அன்போட அப்பா முருகா நீ மட்டும் போதும்னு சொன்னினா போதும். நான் உனக்கு பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு உன் திருவடியே எங்கும் போகாத அளவுக்கு, உன் திருவடியில் எந்த முள்ளும் படாத அளவுக்கு, காலம் கெட்டு போயிருக்க இந்த காலத்தில் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன் பாதையை மலர்பாதையாக மாற்றி காட்டுவேன். இனிமே எந்த துயரமும் துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி தர்றேன். எல்லா நலன்களும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்பு. சகல செல்வ யோகத்தோடு உன்னை சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறேன். உன் செயல்களில் இதுநாள் வரை நீ செய்த செயல்களுக்கும் நன்மைக்கும் உன்னுடைய நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் சேர்த்து பரிசு கொடுக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் நீ நினச்சதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீயும் உன் மனக்கவலையிலிருந்து வெளிவந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இரு. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக வந்து விட்டேன் அல்லவா? இனி நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்க போகுது. பல இன்னல்களுக்கு மத்தியில் என்னைக்காவது வாழ்க்கையில் இன்பம் வந்துடும்னு காத்திருந்த உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் நீ நினச்சதெல்லாம் நடந்து இன்பமாய் வாழும்படி சந்தோஷத்தை தரப்போகிறேன்.